முக்கிய தலைவர்கள் பிறந்த நாளில் பள்ளிகளில் மதிய உணவுடன் சர்க்கரை பொங்கல் வழங்க தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இனி வரக்கூடிய நாட்களில் முக்கிய தலைவர்கள் பிறந்த நாளில் பள்ளிகளில் சத்துணவு மதிய உணவுடன் சர்க்கரை பொங்கல் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சத்துணவு திட்டத்தின் கீழ் 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான மாணவிகளுக்கு சர்க்கரை பொங்கல் வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருக்கிறது. பள்ளிகளில் மதிய உணவுடன் இனிப்பு பொங்கல் வழங்க 4.27 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறார்கள். இதற்காக ரூபாய் 4,27,00,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இனி வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் முக்கிய தலைவர்கள் பிறந்த நாளில் மதிய உணவுடன் சர்க்கரை பொங்கல் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக அதற்கான நிதியும் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இனி முக்கிய தலைவர்கள் பிறந்த நாளில் சர்க்கரை பொங்கல் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான வழிமுறைகளையும் பள்ளிகளுக்கு தமிழ்நாடு அரசு வழங்கியிருக்கிறார்கள். மதிய உணவுடன் சேர்த்து சர்க்கரை பொங்கல் வழங்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக 4,27,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்தும் தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறார்கள். இனி வரக்கூடிய முக்கிய தினங்களில் முக்கிய தலைவர்கள் பிறந்த நாளில் மதிய உணவுடன் சேர்த்து சர்க்கரை பொங்கல் வழங்க தமிழ்நாடு அரசு உத்தரவின் அடிப்படையில் அதற்காக ரூபாய் 4.27 கோடி நிதியும் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. இதன் காரணமாக முக்கிய தலைவர்கள் பிறந்த நாள் இனி மாணவர்களுக்கு சென்று சேரும் வகையில் இதன் மூலமாக மாணவிகள் அந்த தலைவரை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளும் வகையிலும் ஒவ்வொரு தலைவருடைய பிறந்தநாளை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள ஏதுவாக இந்த திட்டம் அமையும் என்றும் தமிழ்நாடு அரசு தரப்பில் எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் காரணமாக ஒவ்வொரு முக்கிய தலைவர்கள் பிறந்த நாளிலும் மதிய உணவுடன் சேர்த்து சர்க்கரை பொங்கல் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்து அதற்கான நிதியும் ஒதுக்கீடு செய்திருக்கிறது.